ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கிறீங்கள்? நம்மட ஊர் ஆட்டிறச்சிக்கறி அப்படி சொல்ல எனக்கும் ஆசை தான். ஆனால் வெளிநாட்டில் இருக்கிற நாங்கள் எங்களோட ஊர் ஆட்டிறச்சியை நினச்சி கொண்டு ஆட்டிறச்சிக்கறியை சமைச்சு சாப்பிட வேண்டியதான். ஆட்டிறச்சியை சின்ன சின்ன துண்டுகளாக வெட்டி எடுத்து வச்சுருக்கிறேன். 2 பம்பா வெங்காயம், பெரிய வெங்காயமாக எடுத்து சின்ன சின்ன நீட்டுக்கீறுகளாக வெட்டி வச்சுருக்கிறேன். 4-5 மிளகாயும் நீட்டுக்கீறுகளாக வெட்டி வச்சுருக்கிறேன். ஒரு 4-5 பல் உள்ளியை இடித்து வச்சுருக்கிறேன். ஒரு துண்டு இஞ்சியையும் இடித்து வச்சுருக்கிறேன். தேவையான அளவு கருவேப்பிலையும் எடுத்து வச்சுருக்கிறேன். அடுப்பை போட்டு சட்டியை சூடாக்க விட்டுட்டு சட்டி நல்லா சூடானதும் கொஞ்சமாக எண்ணெய் பாவிக்கிறேன். ஏனெண்டா ஏற்கனவே ஆட்டிறச்சியில் கொழுப்பு இருக்குது, உடம்புக்கு கூடாத கொழுப்பு, எண்ணெயும் கூடாததுனால கொஞ்சமாக எண்ணெய் விட்டு பெருஞ்சீரகம், சின்ன சீரகம், வெட்டி வச்ச வெங்காயத்தையும் அதோட வெட்டி வச்ச பச்சை மிளகாய் எல்லாத்தையும் போட்டு நல்லா அரைப்பதத்தில் வதக்கி எடுக்க போகிறேன். அதைத்தான் நீங்கள் பார்த்து கொண்டு இருக்கிறீங்கள். வெங்காயமும் பச்சை மிளகாயும் அரைப்பதத்தில் வதங்கி வேற இடித்து வச்ச உள்ளி, இடித்து வச்ச இஞ்சி எல்லாத்தையும் போட்டு நாங்கள் நல்லா வதக்கி எடுக்கணும். வதக்கி எடுக்கல தான் அந்த இஞ்சி உள்ளியில் இருக்கிற பச்சை மணங்கள் போய் ஆட்டிறச்சிக்கறி நல்ல வாசமாக இருக்கும். உங்களுக்கு பார்க்க இந்த வதக்கலுக்குள்ள எண்ணெய் காணதமாக இருக்கும். ஆனால் ஆட்டிறச்சியில் ஏற்கனவே கொழுப்பு இருக்கிறதால நாங்கள் ஆட்டிறச்சியையும் போட்டு பிரட்டி அவிய விடைக்கில் அந்த கொழுப்பில் இருக்கிற எண்ணெயும் இந்த வெங்காயங்களும் சேர்ந்து நல்லா வதங்கி நல்ல ஒரு டேஸ்டான கறி கிடைக்கும் எங்களுக்கு. வெங்காயம், பச்சை மிளகாய், இஞ்சி, உள்ளி எல்லாம் நல்லா வதங்கி வந்ததுக்கு பிறகு நான் வெட்டி வச்ச தக்காளி பழம், அதாவது பெரிய தக்காளி பழம் 1 எடுத்திருந்தேன். முதல் உங்களுக்கு நான் என்னென்ன பொருட்கள் எடுத்துனான் காட்டையில் பிறகு தான் ஞாபகம் வந்தது. தக்காளி பழத்தை மறந்துட்டேன்னு. கண்டிப்பாக தக்காளி பழம் போட்டிங்கன்னா இறைச்சிக்கறி நல்லா பிரண்டு சுவையாக வரும். நான் பெரிய தக்காளி பழம் 1 எடுத்து சின்ன சின்ன துண்டுகளாக வெட்டி அதையும் சேர்த்து வதக்குறேன். அதைத்தான் இப்போ நீங்கள் பார்த்து கொண்டு இருக்கிறீங்கள். வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை, இஞ்சி, உள்ளி, தக்காளி பழம் எல்லாமே நல்லா வதங்கி வந்துட்டு வதங்கி வந்ததுக்கு பிறகு சின்ன சின்ன துண்டுகளாக வெட்டி வச்ச ஆட்டிறச்சியை நல்லா கழுவி எடுத்து அந்த வதக்கலோடு சேர்த்து நல்லா கிளறி வேக விட போகிறேன். அதாவது அவிய விட போகிறேன். அவிய விடுறதுக்கு நான் என்னெல்லாம் போட்டு அவிய விடுறேன் நான் சொன்னால், கொஞ்சம் மஞ்சள் தூள், அதோட கல்லுப்பு எப்போவுமே உடம்புக்கு ஆரோக்கியம். தேவையான அளவு கல்லுப்பு, மட்டன் மசாலாத்தூள் எல்லா கடையிலையுமே கேட்டால் வாங்கலாம். அது வித்தியாசமான வாசமும் டேஸ்டாயும் இருக்கும். நீங்களும் கண்டிப்பாக மட்டன் மசாலாத்தூள் சேர்த்து ஆட்டிறச்சிக்கறி சமைச்சு பாருங்க, இவ்வளோ வித்தியாசமான டேஸ்ட்டாக இருக்குமென்னு தெரியும். நான் முதல் போடுறது மஞ்சள் தூள், அடுத்தது கல்லுப்பு, அடுத்த போடுறது மட்டன் மசாலாத்தூள். இவ்வளோத்தையும் நல்லா அகப்பியால் கிளறி உப்பு, மசாலாத்தூள் எல்லாம் இறைச்சியில் பிரல்ற அளவுக்கு நாங்கள் நல்லா பிரட்டி 2 துண்டு ரம்பை போட்டு அந்த இறைச்சியில் இருக்கிற நீர், அதாவது தண்ணியிலேயே அந்த இறைச்சி நல்லா பிரண்டு அவிகிற அளவுக்கு மூடி நல்லா அவிய விட போகிறேன். அதைத்தான் உங்களோட பகிர்ந்து கொள்கிறேன். ஒரு 5 நிமிஷம் கழித்து நாங்கள் திறந்து பார்க்கல இறைச்சி எல்லாம் நல்லா வெந்து அவிஞ்சிருக்கும். அதோடு நாங்கள்
கறி மிளகாய்த்தூள், அதாவது யாழ்ப்பாண கறி மிளகாய்த்தூள் நான் வந்து 1.5 மேசக்கரண்டி பாவிக்கிறேன். இது வந்து 1/2 மேசக்கரண்டி அளவுக்கு போடுறேன். ஆனால் இதோட அளவு வந்து 1.5 மேசக்கரண்டி, 1 பங்கு ஆட்டிறைச்சி கறிக்கு தேவையான அளவு. அதை நல்லா போட்டு நல்லா கிளறி உப்பும் அளவாக கொண்டு பார்த்துட்டு திரும்பவும் நல்லா அந்த தூள் எல்லாம் பிறல்ற அளவுக்கு பிரட்டி அதே தண்ணியில், அதாவது ஆட்டிறைச்சியில் நீராவியில் இறங்கின தண்ணியிலேயே நல்லா மூடி ஆட்டிறைச்சியை அவிச்செடுக்க போகிறேன். இறைச்சி கறி நல்லா பிரண்டு வர மட்டும் திரும்பவும் மூடி நாங்கள் அவிய விடுவோம். சுவையான ஆட்டிறைச்சி கறி ரெடி ஆகி கொண்டிருக்குது. பார்க்கவே சாப்பிடணும் போல இருக்குது. இன்னும் மேலதிக சுவையை கூட்டுறதுக்காகவும் வாசத்தை கூடுதலாக ஆக்குறதுக்காகவும் ஆட்டிறைச்சிக்கு அரைச்ச இறைச்சி செரக்கு தூள் போடுறேன். இந்த செரக்கு தூள் எப்படி தயார் செய்கிறேன்னு சொன்னால், அதாவது மசாலா தூள்னு சொல்லலாம். எப்படி தயார் செய்கிறேன்டா, கருவாப்பட்டை, பெருஞ்சீரகம், ஏலக்காய், கிராம்பு இந்த 4ஐயும் நல்லா வறுத்து கிரைண்டரில் பட்டு போல் அரைச்செடுக்கணும், பவுடர் போல். அந்த மசாலா தூளை தான் இப்போ போட்டான். அவ்வளவு வாசனையாயும் கமகமாண்டு ஆட்டிறைச்சி கறி இன்னும் மேலதிகமான சுவையை கொடுக்கும். இந்த ஆட்டிறைச்சி கறி இறக்குறதுக்கு ஒரு கொஞ்ச நேரத்துக்கு முன்னே இந்த மசாலா தூளை போடுறது. அப்படியே சுட சுட பச்சை கருவேப்பிலையும் மேலால் தூவினா எங்களோட ஆட்டிறைச்சி கறி ரெடி ஆகிட்டுது. சுட சுட சோறு போட்டு வெறும் சோறுடைய இந்த ஆட்டிறைச்சி கறியை சாப்பிடலாம், அவ்வளவு டேஸ்ட்டாக இருக்கும். நல்ல சுவையான ஆட்டிறைச்சி கறி ரெடி ஆகிட்டு, இதோட கொஞ்சம் தேங்காய் பால் சேர்த்தா இன்னும் அதிகமான சுவையை கொடுக்கும். நான் தேங்காய் பால் சேர்க்கையில் உங்கள்கிட்ட தேங்காய் பால் இருந்தால் நீங்கள் சேர்த்து கொள்ளலாம். இந்த கறி கொஞ்சம் ஆறுனதுக்கு பிறகு தேசிக்காய் புளி விட்டு நல்லா பிரட்டி சுட சுட சோறு போட்டு கத்திரிக்காய் கறியோட ஆட்டிறைச்சி கறியையும் போட்டு குழைச்சி சாப்பிட்டு அந்த மாதிரி இருக்கும். சொல்லவே வாய் ஊறுது. கண்டிப்பாக இந்த செய்முறை பார்த்து நீங்களும் செஞ்சு சாப்பிடுங்கோ. அப்படி உங்கள்கிட்ட மட்டன் மசாலா தூள் இல்லை, இறைச்சி சிறக்கு வாசத்தூள் இல்லையென்றாலும் கவலைப்படாதீங்க. ஆட்டிறைச்சி கறியை எப்படி சமைச்சு சாப்பிட்டாலும் அது நல்ல சுவையாகத்தான் இருக்கும். என்னுடைய வீடியோ உங்களை எல்லாருக்கும் பிடிச்சிருக்குமென்று நம்புகிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க, என்னுடைய யூடியூப் சேனலை சப்போர்ட் பண்ணுங்க. என்னுடைய யூடியூப் குடும்பத்துக்கு முதல் முறை வந்த நீங்கள் என்னுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதே மாதிரி இன்னொரு வீடியோட உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், பாய் பாய்.